கிருஷ்ணர் எதனால அவர் தலைக்கு மேல மயிலிறகு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை ரொம்பவே எமோஷனலா இருக்கும். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிருங்க. திரேதாயுகத்துல ராமரும் சீதையும் காட்டுல இருந்தபோது தண்ணி தாகம் பாத்தீங்கன்னா எடுக்குது. சீதா தேவி பாத்தீங்கன்னா ராமர்கிட்ட எனக்கு வந்து தண்ணி தாக எடுக்குது, தண்ணி கொண்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதனால ராமர் பாத்தீங்கன்னா காடு ஃபுல்லா தண்ணி தொலைவராரு, ஆனா தண்ணி கிடைக்கவே இல்ல. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஒரு மயில் பாத்தீங்கன்னா ராமர்கிட்ட எனக்கு வந்து தண்ணி இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லுது. இதனால அந்த மயிலை வந்து பின்தொடர்ந்து போறாங்க. அந்த மயில் என்ன பண்ணுதுன்னா அடர்ந்த காடா இருக்கிறனால வழி தவறி போயிடக்கூடாதுன்ட்டு மயில் பாத்தீங்கன்னா இறக பிச்சுக்கிட்டே போகுது. ராமரும் சீதையும் பாத்தீங்கன்னா எப்படியே தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும் போது ரத்தத்தோட அந்த மயில் பாத்தீங்கன்னா இறந்துருது. இதை பார்த்த உடனே ராமருக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. இதனால ராமர் வந்து என்னோட அடுத்த பிறவிலையும் உன்னை வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் அடுத்த அவதாரமான கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும் போது மயிலோட இறக வந்து தலையில வச்சிருக்கு.